ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆர்வி சமையல் சேனலில் ஒரு புறா கிரேவி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்றத பற்றி தான் எங்கள் சித்தி வந்து இன்றைக்கி சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணியே ஆகணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஆர்வி சமையல் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீச் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள்: சோம்பு, பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு, கிராம்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, புதினா தழை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் ஒரு 300 கிராம் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் பொடிசெல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி ஒரு 250 கிராம் பொடிசெல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கலாம். ஏன் நான் குக்கரை வச்சுக்கிறேன்னா ஒரு விசில் ஊட்டி எடுப்பேன், அதனால் குக்கர் வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம கடலெண்ணெயை ஊற்றிக்கலாம். இது கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 கரண்டி வர்ற மாதிரி ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு புதினா தழையை கொஞ்சம் போட்டுடலாம். எண்ணெயிலே நம்ம ஏன் புதினா தழை போடுறோன்னா கொஞ்சம் நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் நம்ம வந்து புதினா தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் அப்பப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா வதக்கணும். கிரேவிக்கு வந்து வெங்காயம் நல்லா வணங்கி இருக்கணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா வரும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணக்கறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு நம்ம சேர்த்துடலாம். இதில் நல்லா வணக்குவோம். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வணக்கணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா வணக்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கணும்.
நான் புறா கறி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மட்டன்லேயும் செய்யலாம், நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், காடையிலையும் செய்யலாம், எதில் வேணாலும் செய்யலாம். ஆனால் கிரேவி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கழுவி வச்சுருக்கிற புறா கறி எடுத்து நான் இப்போ போட்டுட்டேன். நல்லா வதக்கி விடணும். புறா கறி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நல்ல மணம் வருது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள் இது 3 நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இன்னும் மிளகு அரைச்சி ஊற்றுவேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நான் ஏன் இதில் இப்போ மிளகு சேர்க்குறேன்னா, மிளகு நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தன்மை ஏதாவது இருந்தால் கூட எடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். பிளாக் கலரில் கொடுக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறணும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் போதும். நான் புறா கறின்றதுனால ஒரு விசில் சொன்னேன். நீங்கள் மட்டன் ஆர் சிக்கன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்ல மணம் வருது. கிளறி விடலாம். தேங்காவும் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை அதில் சேர்த்துடலாம். கிரேவின்னா நமக்கு வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கணும். கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம வேறு ஒரு வடை சட்டிக்கு நான் மாற்றிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கிரேவி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சுவையான புறா கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.